மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆளுநருக்கு காலக்கெடுவை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கால வரம்பை நிர்ணயிப்பது என்பது அரசியல் சாசனம் வழங்கியுள்ள நெளிவு சுழிவுகளுக்கு முரணாக உள்ளது என கருத்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், வணக்கம். ஏப்ரல் 8ஆம் தேதி வழங்கின தீர்ப்பானது பைண்டிங்காக இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கருத்தானது அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்குமா, இல்லை இது ஒரு அட்வைசரி கமிட்டியா பார்க்கலாமா? தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வாசிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஏற்கனவே முன்பு என்னெல்லாம் முக்கியமான விவரங்கள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப மற்றும் ஒரு முக்கியமான அப்டேட்டும் வந்திருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க குறிப்பிட்ட காலவரம்பை நிர்ணயிப்பது அரசியல் சாசனம் வழங்கியுள்ள நெளிவு சுழிவுகளுக்கு முரணாக உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலா குடியரசுத் தலைவர் அனுப்பியிருந்த கடிதத்துல மிக முக்கியமான கேள்வி. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இதுபோல் நீதிமன்றங்கள் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடுவை விதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட 14 கேள்விகள்ல இது ஒரு முக்கியமான கேள்வி. அதற்கான பதிலாகத்தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விப்படி பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கிற உத்தரவுக்குள்ள தீர்ப்புக்குள்ள நாங்க செல்ல விரும்பல அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க. அதே நேரத்துல அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடுவை விதிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. மேலும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குல 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த அத்தகைய உத்தரவு அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படிங்கிற மிக முக்கியமான பாயிண்ட உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி இதுதான் குடியரசுத் தலைவர் அவர்கள் அனுப்பியிருந்த லெட்டர்ல மிக மிக முக்கியமான கேள்வி. எப்படி கான்ஸ்டிடியூஷன் சில அதிகாரங்களை ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வழங்கி இருக்கும் போது அதை நீங்க நீதிமன்றம் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மேலும் உச்ச நீதிமன்றம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஆளுநர்களுடைய செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க முடியாது. இருப்பினும் ஒரு மசோதா மீது காரணமே இல்லாம நீண்ட காலத்துக்கு எந்த முடிவும் எடுக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருந்தால் அதை நீதிமன்றங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீதிமன்றங்கள் தலையிட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக நம்ம இதை எடுத்துக்கலாம். நாங்க அவருடைய செயல்பாட்டுல முழுமையாக நாங்கள் தலையிட முடியாது. அதே நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தால் நாங்கள் அதை ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஆளுநருக்கு ஒரு குறிப்பிட்ட மசோதா மீது குறிப்பிட்ட கால வரம்புக்குள்ள முடிவெடுங்கள்னு உச்ச நீதிமன்றத்தால உத்தரவிட முடியாது. வேணும்னா மசோதாக்கள் மேல நடவடிக்கை எடுங்கள்னு அறிவுறுத்தலாம். அதாவது நாங்க ஆர்டர் போட முடியாது, அறிவுறுத்தலை வேணா கொடுக்க முடியும். இருந்தாலும் ஒரு நியாயமான காலத்துக்குள்ள முடிவெடுங்க அப்படின்னு எங்களால கேட்டுக்கொள்ள முடியும். ஆர்டரை நாங்கள் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமான தீர்ப்பு இது. ஏன்னா ஏற்கனவே இந்த கால வரம்புக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு உறுத்தலாக இருந்தது. அதைத்தான் குடியரசுத் தலைவர் அவர்களும் கேட்டிருந்தார்கள். மத்திய தரப்புலையும் அந்த வாதங்கள் சேலஞ்ச் செய்யப்பட்டது. தற்போது அது போன்ற ஒரு உத்தரவை நீதிமன்றத்தால கொடுக்க முடியாது, அது அரசியல் சாசனத்துக்கு முரணானது, ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நீதிபதிகள் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இதுல மேலும் என்னென்ன முக்கியமான விவரங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது அடுத்த கட்டமாக எப்படி போக போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். தற்போதைய ஸ்டேட்டஸ் கோ என்னன்னு பார்த்தோம்னா, இப்போது உச்சநீதிமன்றம் விதிக்கக்கூடிய உத்தரவு தான் தற்போது நடைமுறையில வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே 2 நீதிபதிகள் ஒரு காலக்கெடு கொடுத்தாங்க. ஆளுநருக்கு 1 மாசமும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாசமும். அது கிடையாது அப்படிங்கிறதுதான் தற்போதைய ஸ்டேட்டஸ் கோவாக இருக்கிறது. இது அடுத்த கட்டமாக எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது.
இணைப்பில் தொடர்ந்து இருங்க கவியரசன், நன்றி. மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆளுநர் முடிவை கேள்வி கேட்க முடியாது, அறிவுரை மட்டுமே வழங்க முடியும் எனவும் தெரிவித்திருக்கிறது. கால வரம்பு நிர்ணயிப்பது என்பது அரசியல் சாசனம் வழங்கியுள்ள நெளிவு சுழிவுகளுக்கு முரணாக இருப்பதாகவும் கருத்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிப்பது ஜனநாயக விரோதம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீதிமன்றங்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மசோதா மீது முடிவு எடுக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்தால் அதை நீதிமன்றங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆளுநர் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் இருக்கும்போது அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் நீதித்துறை மறு ஆய்வு செய்ய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட கால வரம்புக்குள் முடிவெடுங்கள் என ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நியாயமான காலத்திற்குள் முடிவெடுங்கள் என கேட்டுக்கொள்ளதான் முடியும் எனவும் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. உத்தரவிட முடியாது, வேண்டுமென்றால் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என அறிவுறுத்தல் வேண்டுமானால் கொடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு குறிப்பிட்ட காலக்கெடுவை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கால வரம்பை நிர்ணயிப்பது என்பது அரசியல் சாசனம் வழங்கியுள்ள நெளிவு சுழிவுகளுக்கு முரணாக இருப்பதாகவும் கருத்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்து தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இணைகிறார் சிவ பரமேஸ்வரன், மூத்த வழக்கறிஞர். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய பார்வையை நீங்க முன்வைக்கலாம். ரெண்டு விஷயம். நான் மூத்த வழக்கறிஞர் இல்லை, மூத்த செய்தியாளர். அதை கொஞ்சம் உங்க நேயர்களுக்கு தெளிவுபடுத்தணும். நான் வழக்கறிஞர் இல்லை, நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அல்லது செய்தியாளர். அதனால அதை தெளிவுபடுத்திடுறேன் முதல்ல. ரெண்டாவது இது அரசியல் சாசன அமர்வினுடைய இந்த தீர்ப்பு மிக மிக ஒரு முக்கியமான தீர்ப்பாக இன்றைய காலகட்டத்தில் பார்க்க முடியும். அதில் சில கிரே ஏரியாஸ் என்று சொல்லக்கூடிய சில ஓரிரு விஷயங்கள் இருக்கின்றன. இதில் மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தா, குறிப்பாக தமிழ்நாட்டை மையப்படுத்தி நாம் பார்த்தோம் என்றால் இந்த வழக்கினுடைய அடிநாதம் அல்லது அடிப்படை பிரச்சனை என்பது நான் புரிந்து கொண்ட அல்லது அறிந்து கொண்ட வகையில் தமிழ்நாட்டில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய சில மசோதாக்கள் அல்லது தமிழக அரசு நிறைவேற்றிய சில மசோதாக்களுக்கு மாநில ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்தார். அது காலதாமதமானது. பிறகு குடியரசுத் தலைவரிடம் சென்றது. குடியரசுத் தலைவர் சில விளக்கங்களை கேட்டார் என்பதாகத்தான் இந்த வழக்கினுடைய ஆரம்பமே. இப்பொழுது ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லிவிட்டது உச்ச நீதிமன்றம், அதாவது காலக்கெடு விதிக்க முடியாது என்று. அப்படி என்றால் தமிழ்நாடு அரசு இனி எந்த வகையிலும் மாநில ஆளுநர் இன்றைக்கு இருக்கக்கூடிய RN ரவி அவர்களையோ அல்லது அவருக்கு பிறகு வரக்கூடிய ஆளுநர்கள் யாரையுமோ இனி எந்த வகையான அழுத்தங்களும் கொடுக்க முடியாது. இது எந்த மாநிலத்திலும் எந்த அரசும் நிறைவேற்றி அதை ஒப்புதலுக்காக ஆளுநரிடம் அளிக்கும் பொழுது ஆளுநருக்கு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் நீங்கள் அதற்கு முடிவு எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க முடியாது என்பது மிக மிக முக்கியமானது. இதுல என்னுடைய புரிதலுக்கு ஏற்ப மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்றால், 5 நீதிபதிகளும் ஒருமித்த குரல்ல டீம்டு அசென்ட் என்பது இனி செல்லாது. அதாவது ஒப்புதல் கொடுத்ததாக
அறிந்து கொள்ளப்படும், அதாவது ஒப்புதல் கொடுத்ததாக கருதப்படும் என்று சொன்னது. அதாவது சட்டத்தில் அப்படியான வழி அல்ல என்றும், நீதிமன்றம் ஆளுநரினுடைய அந்த ரோல், அவருடைய பங்கு, ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவரினுடைய பங்கு, அதிகாரம் ஆகியவற்றை நீதிமன்றம் தாங்களுக்குள்ளாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதை மிக மிக தெளிவாக்கி விட்டார்கள். இப்ப ஒரு மிக முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுகிறது. என்னவென்றால், நீட் மசோதா, தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்பது நீட் தேர்வு தேவையில்லை, அது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று. அதற்கான மசோதா தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அளிக்கப்பட்டு அது பின்னர் அதற்கு அனுமதி கிடைக்காமல் குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்கு சென்று இருக்கிறது. இப்பொழுது அது தொடர்பான ஒரு வழக்கு கூட திமுக சார்பிலும் மாநில அரசு சார்பிலும் இந்திய உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது இப்பொழுது. ஆகவே இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜனாதிபதி அல்லது குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்று 5 நீதிபதிகள் ஏகமனதாக திட்டவட்டமாக தெரிவித்துவிட்ட நிலையில் இதே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு பின்னடைவுதான். அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு அல்லது இப்ப இருக்கக்கூடிய அந்த திமுக அரசு, அந்த ஆட்சியினுடைய ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இதை பார்க்க முடியும். ஆனால் அதே நேரம் இதில் மற்றொரு கேள்வியும் இதில் எழுகிறது. மாநில அரசுகள், அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியினுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாநில சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றி அதை மாநில ஆளுநருக்கு ஒப்புதலாக அளிக்கும் பொழுது அரசியல் காரணங்கள் அல்லது காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்தந்த மாநில ஆளுநர்கள் அதை நீண்ட காலம் கிடப்பில் போட்டுவிட்டால் மாநில அரசுகளுடைய அதிகாரம் என்ன ஆகும் என்பது போன்ற ஓரிரு கேள்விகள் எழுகின்றன. அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விரிவான தீர்ப்பு வரும்பொழுது இன்றைக்கு தீர்ப்பினுடைய சாராம்சத்தை மட்டும்தான் நேரலையில் தலைமை நீதிபதி கவாய் வாசித்தார். தீர்ப்பினுடைய முழு விவரங்கள் வரும்பொழுது எப்படியாக அதற்கு வியாக்கியானம் அல்லது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடும். இப்பொழுதைக்கு இது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு ஒரு வெற்றி. அதாவது அவர்களுக்கு எந்த வகையிலும் கால அவகாசத்தை எந்த நீதிமன்றமும் விதிக்க முடியாது என்பதுதான் இதனுடைய சாராம்சம். எனவே இதற்கு வரவேற்பும் இருக்கும், கண்டனங்களும் இருக்கக்கூடும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. விவரங்களுக்கு நன்றி சிவ பரமேஸ்வரன். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.